12வது ஐபிஎல் தொடரில் சென்னை பஞ்சாப் அணிகள் மோதும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்க உள்ளது. இந்நிலையில் போட்டியை காண குவிந்துள்ள ரசிகர்கள் மற்றும் போட்டி குறித்த கூடுதல் விவரங்களை தர நேரலையில் இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் சடையாண்டி. தற்போது ஐபிஎல் போட்டிகள் தொடங்கவிருக்கின்றன. ரசிகர்கள் எந்த அளவுக்கு உற்சாகத்துடன் அங்கே குவிந்திருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யலாம் சடையாண்டி. கண்டிப்பாக பாலா, இன்னும் சற்று நேரத்தில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்த இருக்கிறது. சரியாக 4 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த போட்டியை பார்ப்பதற்காக கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தை நோக்கி படையெடுத்த வண்ணம் இருக்கின்றனர். ரசிகர்களை கட்டுப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். இந்த போட்டியினுடைய முக்கிய அம்சம் என்னவென்று பார்த்தோமானால், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி, தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தமிழகத்தைச் சேர்ந்த சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் தலைமையிலான கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்த இருக்கிறது. ஏற்கனவே சென்னை சேப்பாக்கம் மைதானம் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான மைதானம் என்பதால் அஸ்வினுடைய மாயாஜாலம் இன்றைய போட்டியில் எதிர்பார்க்கலாம் என்று ரசிகர்கள் அதிகமாக கருத்து தெரிவித்திருக்கின்றனர். அதேபோல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் டுவைன் பிராவோ காயம் காரணமாக கிட்டத்தட்ட 2 வாரங்கள் ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதால் டுவைன் பிராவோ இல்லாமல் இந்த போட்டியை பார்ப்பது சற்று சோகமாக இருப்பதாகவும் ரசிகர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் சுழற்பந்து வீச்சில் ஹர்பஜன் மற்றும் இம்ரான் தாஹிர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு பக்கபலமாக இருக்கின்றனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் நம்மளுடன் இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடமே நாம் அவர்களுடைய மனநிலையை கேட்டறியலாம். வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த 12வது ஐபிஎல் சீசனில் ஒரு ஹேட்ரிக் வெற்றியை ருசித்து ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது. இந்த போட்டி அஸ்வின் வெர்சஸ் தோனி போட்டியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஏற்கனவே அஸ்வின் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸில் தான் இருந்தார். சென்னை சூப்பர் கிங்ஸில் இருந்துட்டு பஞ்சாப்லேருந்து திரும்ப வந்து சென்னையிலே விளையாடும் போது ஒரு சுவாரஸ்யமாக தான் இருக்கும். ஸோ எதிர்பார்த்து வந்திருக்கோம், நல்லா நடக்கும்னு. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மேட்சே ஒரு ஹேட்ரிக் வெற்றியை நம்ம படிச்சிட்டோம். இந்த ஐபிஎல்லில் கிட்டத்தட்ட ஒரு 2 சீசன் போட்டி நடந்து முடிஞ்சிருச்சு. இதே சேப்பாக்கம் மைதானத்தில் 2லேயுமே நம்ம ஜெயிச்சிருக்கோம். லாஸ்ட் போட்டி ரொம்ப விறுவிறுப்பாக இருந்துச்சு. இந்த போட்டி நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்துருக்கீங்க? இந்த போட்டியும் அதேமாதிரி தான், விறுவிறுப்பு குறையாதுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த டைமும் தோனி வரணும், அதேமாதிரி 50க்கு மேலே ரன் அடிக்கணும், 6 மழையாக பொழியணும். அதுதான் எங்களோட விருப்பம். தோனிக்காக தான் சப்போர்ட் பண்ண வந்திருக்கோம். சிஎஸ்கே தான் இந்த மேட்ச் வின் ஆக போகுது, பஞ்சாபாக பஞ்சராக போகுது. பஞ்சாப் டீமும் அதோடைய தலைமை தாங்கி இருக்கிறவர் வந்து நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வினுடைய தலைமையில் பஞ்சாப் களமிறங்க காத்துட்டு இருக்கு. பஞ்சாப் டீமை பற்றி உங்களுடைய பார்வை? பஞ்சாப் ஆல்ரெடி அவங்களும் வந்து டாப் ஆஃப் த டேபிளில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் இப்போ வந்துட்டு வின் பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க. ஸோ இன்றைக்கி மேட்ச் ரொம்ப நல்லாயிருக்கும். வி ஆர் எக்ஸைட்டிங் டு வாட்ச். அதாவது இங்கே மட்டும் அனல் பறக்கல, உள்ளார மேட்ச் வந்து பாருங்கள், அங்கேயும் அனல் பறக்க போகுது. சிஎஸ்கேனா கெத்து, தோனி தான் எங்கள் சொத்து. கண்டிப்பாக ரசிகர்களுடைய மனநிலையை கேட்டிருப்பீங்க. ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாடக்கூடிய இந்த போட்டியை பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட 10,000 ரசிகர்களுக்கு மேலாக சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் குழுமி இருக்கின்றனர். ரசிகர்கள் ரொம்ப உற்சாகத்துடன் தான் காணப்படுகின்றனர். பஞ்சாப் அணிக்கு எதிரான இந்த போட்டியில் மகேந்திர சிங் தோனி தலைமையிலான நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிச்சயம் வெற்றி பெறும் என்று ஒரு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, சரியாண்டி, நிச்சயமா அந்த ரசிகர் குறிப்பிட்டது மாதிரியே மைதானத்திற்கு வெளியில் மட்டுமல்ல உள்ளேயும் அனல் பறக்கிறது என்று குறிப்பிட்டார். போட்டி தொடங்குகிற நேரம் கடுமையான வெயில் இருக்கிறது. அதற்கான உரிய ஏற்பாடுகளை சேப்பாக்கம் மைதானத்தினுடைய நிர்வாகம் செய்திருக்கிறதா? பார்வையாளர்கள் அமரக்கூடிய அந்த மாடங்கள் சரியான முறையில் பராமரிக்கப்பட்டிருக்கிறதா? இது தொடர்பான விவரங்கள். கண்டிப்பாக பாலா, மாலை 4 மணிக்கு சென்னை சேப்பாக்கத்தில் தொடங்கக்கூடிய முதல் போட்டி இது. ஏற்கனவே ஐபிஎல் போட்டி என்றாலே இரவு 8 மணிக்கு நடைபெறக்கூடிய போட்டியாக தான் நடைபெறும். இந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் 2 போட்டிகள் நடைபெறும் ஒரு நாளைக்கு, மாலை 4 மணி மற்றும் இரவு 8 மணி. அதில் மாலை 4 மணிக்கு நடைபெற இருக்கக்கூடிய இன்றைய நாளின் முதல் லீக் ஆட்டம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறுகிறது. ஏற்கனவே சென்னையில் வெயில் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் இந்த அனல் பறக்கும் காற்றையும் இந்த அனலையும் பொருட்படுத்தாமல் கிட்டத்தட்ட ஒரு ரசிகர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகத்தான் காணப்படுகிறது. மைதானத்திற்கு உள்ளேயே ஏற்கனவே கேலரிகள் 3 கேலரிகள் ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருக்கிறது. மீது இருக்கக்கூடிய கேலரிகள் அனைத்துமே வந்து போர்வை போல் போர்த்தப்பட்டிருக்கிறது. எனவே வெயிலினுடைய தாக்கம் அவர்களுக்கு அதிகமாக இருக்காது என்று நாம் நம்பலாம்.
அதற்கு அடுத்தபடியாக குடிநீர் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வெயிலில் ஏதேனும் அசம்பாவிதம் சம்பவங்கள் நடைபெறும் பட்சத்தில் உள்ளேயே ஆம்புலன்ஸ் போன்ற மருத்துவ வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மைதான ஒரு முழுமையாக போட்டியை பார்ப்பதற்கு, ரசிகர்கள் போட்டியை பார்ப்பதற்கு ஒரு முழுமையாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். மைதானத்திற்கு உள்ளேயே எந்த அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அதே போல் மைதானத்திற்கு வெளியேயும் கிட்டத்தட்ட ரசிகர்களுடைய ஒழுங்குபடுத்துவதற்காகவே ஒரு கூடுதல் ஆணையர் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். ரசிகர்களுடைய எண்ணிக்கை நொடிக்கு நொடி அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இன்றைய போட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் மைதானத்தில் நடைபெற இருக்கக்கூடிய 4 மணிக்கு நடைபெற இருக்கக்கூடிய முதல் போட்டி. எனவே இந்த போட்டி கிட்டத்தட்ட ரசிகர்களுக்கு ஒரு சவாலானதாக பார்க்கப்படுகிறது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதன் காரணமாக கூடுதல் ஏற்பாடுகள் அதிகப்படியாகவே கிரிக்கெட் நிர்வாகம் தரப்பிலிருந்தும் சரி, ஐபிஎல் நிர்வாகம் தரப்பிலிருந்தும் சரி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பாலா, 18வது ஐபிஎல் லீக் போட்டிகள் இன்று மாலை 4 மணிக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்கவிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை எமது செய்தியாளர் சடையாண்டி தர கேட்டும். நன்றி சடையாண்டி.